சேலமில் புதுசாக கட்டப்பட்ட முள்ளுவாடி கேட்டு மேம்பாலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பாலம் கட்ட ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுதுங்க. 8 வருஷத்துக்கு ஒரு இப்போ தான் அந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலம் எங்கே இருக்குன்னா, இதுதாங்க சேலம் சுகவனேஸ்வரர் கோவில். சேலத்தில் ரொம்பவே ஃபேமஸான கோயில். சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த சுகவனேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செரி ரோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை பழைய பேலஸ் தேட்டர் ரோடும்பாங்க. அதுதான் இந்த ரோடு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலஸ் தேட்டர் இருக்குங்க. இதுதாங்க சேலம் பழைய பேலஸ் தேட்டர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு இருக்குது. இந்த பாலம் புதுசாக போடப்பட்ட பாலம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுதான் அந்த பிரிட்ஜ், புதுசாக கட்டப்பட்ட முள்ளுவாடி கேட்டு மேம்பாலம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ஜனவரி 19 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் ஏன் கட்டினாங்க அப்படின்னா, சேலம் ஜங்ஷன், அதுக்கப்புறம் செவ்வாப்பேட்டை, சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன், அப்படியே வந்து விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக போகிற ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கடியில் தாங்க போகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து மேலே வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறையா வந்து கட்டறதுனால ஸ்டே ஆர்டர் வாங்கினால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஃபிஷியலாக அதை லீகலாக வந்து எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு கட்டுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. கட்ட அந்த பாலம் இறங்குறேங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு 2016 எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 83 கோடி ரூபாங்க. ஆனால் இன்றைக்கி ஆன செலவு பார்த்தீங்கன்னா 129 கோடி ரூபா ஆயிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பழுதாங்க பாலம் இறங்கிட்டுங்க. இந்த பாலத்தோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 மீட்டருங்க, அதாவது 1/2 கிலோமீட்டர். லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மாநகராட்சியோட தொங்கும் பூங்கா திருமண மண்டபம். லெஃப்ட் சைடு ஒரு ரோடு வருது பாருங்கள், அதாவது சேலத்துலேருந்து சென்னை போகிற வேலூர் போகிற பஸ்ஸில் இந்த வழியாக தாங்க போகும். லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஒரு கட்டடம். இதை வந்து பார்த்தசாரி மெமரியால், அது கீழே பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரி மெமரியல் லைப்ரரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் ஸ்டாச்சு, அம்பேத்கர் சிலை. இதுதான் சுந்தரராஜ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் வின்சென்ட், அப்படியே வந்து அஸ்தம்பட்டி போங்க. ரைட்டில் போனால் அம்மாப்பேட்டை, அப்படியே வந்து அயோத்தியப்பட்டினம் போயிட்டு சென்னை, அதாவது ஹைவே போய் ஜாயின் ஆகிருங்க. இட்டு நம்ம யூ-டர்ன் போட்டு போகிறோம். ரைட் சைடு பார்த்துக்கோங்க, அந்த ரூட்டும் பார்த்துங்க. அதுதான் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போகிற பஸ்லாம் அதில் தான் வரும். ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அங்கங்கே பார்க்கலாங்க. முக்கியம் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம் பார்க்கலாம். அஜந்தா புக் சென்டர் போன்ற நிறைய பழைய புக் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தாங்க இருக்குது. பாருங்க, கட்டலாம் நிறைய கட்டலாம் பார்த்தா ரீசனாக அடித்து வச்சுருக்காங்க. இதுதாங்க காரணமே, முக்கியமான காரணமே. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வர பஸ்லாம் சிட்டிக்குள்ளே வரது, டவுன் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக போயிட்டு ஜிஹெச் போயிட்டு கோட்டை போயிட்டு சுற்றிட்டு தாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி இருந்தது டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ வந்து டேரெக்டாக இந்த நம்ம போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா இறங்கிருங்க. இது சேலம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க, அது கூட்டுறவு வங்கி. அவ்வளோதான், பாலம் இறங்கிட்டுங்க. இந்த பாலத்தை டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 கிலோமீட்டர், 500 மீட்டர் தான். பட் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ரைட் சைடில் இருக்கிற கட்டடத்தை பார்த்தாவே தெரியுதுங்க, எல்லாம் ரீசெண்டாக தான் வந்து இடிச்சிருக்காங்க. பேலஸ் தேட்டருங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போகிற ரோடு தாங்க சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. அவ்வளோதான், பாலம் இறங்கிட்டுங்க. லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் சேலம் சுகவனேஸ்வரர் கோவில், ஃபேமஸான கோவில். நிறைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். அவ்வளோதாங்க, ரைட்டில் டேர்ன் ஆகிட்டோம். இப்படியே நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாபிக்யூன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோல் பங்க் இருக்குது. இதிலே போனோம்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வழி இதுதாங்க. வாங்க அப்படியே அது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். இதெல்லாம் பழைய சேலங்க. சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் சேலம் டவுனில் வந்து, அதாவது பழைய சேலத்தோட ரயில்வே ஸ்டேஷன் அதுதான். அப்போல்லாம் இதுதாங்க மெயின் ரூட்டும் கூட. இந்திய மாதர் சங்கம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா போர்டு, அங்கே தாங்க பார்த்தீங்கன்னா இந்திய மாதர் சங்கம் இருக்குது. கரெக்டாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போயிட்டு ஜாயின் ஆகிருங்க. கரெக்டாக போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அவ்வளோதான், பக்கமாக வந்துட்டுங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து ரைட் சைடு போனால் அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக வந்து 4 ரோடு, அப்படியே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு 5 ரோட்ஸ் போவோங்க. சேலம் ஜங்ஷன் போகிறது ரைட்டு தான். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்குங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேறு என்ன உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கேளுங்க, பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.